அன்னியவசே யொரபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 20வது பாடப்பகுதிக்கான திக்கி பகுதியை கேட்கலாம். ஏற்கனவே 20வது பாடப்பகுதிக்கான தமிழ் அர்த்தங்கள் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காத நபர்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தரேன். இப்போ பாடப்பகுதியின் முதலாவது உரையாடல். 20과 저는 설거지를 할게요. முதலாவதா 20வது பாடப்பகுதியின் தலைப்பு சொல்லியிருக்காங்க. சொன்னன் சொல்கோஜிரில் ஹல்கேயோ. அடுத்ததா உரையாடல் 1. 대화 1. 청소를 안 해서 방이 너무 더럽네요. 네, 바빠서 시간이 없었어요. 지금 같이 청소할래요? 그래요. 지금 해요. 투안 씨는 방을 쓸어주세요. 저는 먼지를 닦을게요. மீண்டும் ஒரு தடவை உரையாடலை கேட்கலாம். 20과 저는 설거지를 할게요. 대화 1. 청소를 안 해서 방이 너무 더럽네요. 네, 바빠서 시간이 없었어요. 지금 같이 청소할래요? 그래요. 지금 해요. 투안 씨는 방을 쓸어주세요. 저는 먼지를 닦을게요. முதலாவது உரையாடல் தொடர்ந்து அடுத்ததாக படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்களுக்கான அர்த்தங்களும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க பார்க்கலாம். அடுத்ததாக உரையாடல் 2. 대화 2. 어제 친구하고 불고기를 만들었어요. 정말 재미있었어요. 투안 씨는 요리를 하는 것이 재미있어요? 네, 전 정말 재미있어요. 리안 씨는요? 저는 재미없어요. 하지만 설거지는 괜찮아요. 그래요? 그러면 앞으로 요리는 제가 할게요. 설거지는 리안 씨가 하세요. மீண்டும் ஒரு தடவை உரையாடலை கேட்க போகிறோம். 대화 2. 어제 친구하고 불고기를 만들었어요. 정말 재미있었어요. 투안 씨는 요리를 하는 것이 재미있어요? 네, 전 정말 재미있어요. 리안 씨는요? 저는 재미없어요. 하지만 설거지는 괜찮아요. 그래요? 그러면 앞으로 요리는 제가 할게요. 설거지는 리안 씨가 하세요. உரையாடல் நிறைவு பெற்றதை தொடர்ந்து அடுத்ததாக பாடப்பகுதிக்கான கேள்வியை செய்ய போகிறோம். இப்போ கேள்வி பகுதியை கேட்கலாம். முதலாவது கேள்வி. முதலாவதாக நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தாம் கிருமல் பொகோ ஹல்மசின் கொசுல் கொருசிப்சியோ. அதாவது படத்தை பார்த்து அந்த படத்திற்கு சரியான வசனத்தை தெரிவு செய்யணும். இப்போ முதலாவது கேள்வி. 20과 EPS 토픽 듣기. 1에서 2번. 다음 그림을 보고 알맞은 것을 고르십시오. 1번. 1, 쓸어요. 2, 닦아요. 3, 돌려요. 4, 버려요. 2. முதலாவது கேள்விக்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது விட சிரோயோன்னு சொல்லும்போது கூட்டுதல்னு அர்த்தம். அப்போ இங்கே ஃபோட்டோவில் கொடுத்துருக்கிறது குப்பை வீசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ முதலாவது விட வராது. இரண்டாவது விட தகாயோன்னு சொல்லும்போது தக்தானா துடைத்தல்னு அர்த்தம். அடுத்து தொல்யோயோன்னு சொல்லும்போது ஒன் பண்ணுறதை சொல்கிறாங்க.
அடுத்து பொரியோயோ. பொரியோயோனா வீசுதல். குப்பைகளை வீசும்போது பொரிதாங்கிற வசனம் பாவிக்கப்படும். பொரியோயோன்னு சொல்லும்போது வீசுதல். அப்போ 4வது விட சரியான விட. அடுத்த கேள்வி 1번 1. 장을 봐요. 2. 밥을 해요. 3. 음식을 만들어요. 4. 설거지를 해요. அடுத்ததா பாத்திரம் கழுவுற மாதிரி ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ முதலாவது விட சொன்னாங்க சங்கல் பாயோ. சங்கல் பாயோன்னு சொல்லும்போது ஷாப்பிங் செய்கிறத சொல்கிறாங்க. 2வது விட பபுள் ஏயோன்னு சொல்லும்போது சோறு சமைத்தல். அடுத்ததா 3வது இம்சிகள் மந்துரோயோன்னு சொல்லும்போது உணவு சமைத்தல், அதாவது உணவை தயாரித்தல். 4வது விட சொல்கோஜிரல் ஹேயோன்னு சொல்லும்போது பாத்திரம் கழுவுதலை சொல்கிறாங்க. அப்போ 4வது விட சரியான விட. எப்பயுமே இவ்வாறான கேள்விகள் செய்யும் போது நீங்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கான விடயங்களை பாடமாக்கிட்டு செஞ்சீங்கன்னா இலகுவானதாக காணப்படும். படங்களுக்கான பகுதியில் நமக்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த சங்கல் போதான்னு சொல்லும்போது ஷாப்பிங் செய்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பபுலாதான சோறு சமைத்தல், அதையும் சொல்லியிருக்காங்க. இம்சுகள் மந்தல்தா உணவு தயாரித்தல், அதையும் சொல்லியிருக்காங்க. சொல்கோஜிரல் ஹாதான்னு சொல்லும்போது பாத்திரம் கழுவுதல். அப்போ ஒவ்வொரு பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்களை நீங்கள் பாடமாக்கிட்டு அடுத்து திக்கி பகுதிகளை செய்யும் போது இலகுவானதாக காணப்படும். மீண்டும் ஒரு தடவை இந்த 2 கேள்வியையும் கேட்க போகிறோம். 20과 EPS 토픽 듣기 1에서 2번 다음 그림을 보고 알맞은 것을 고르십시오. 1번 1. 쓸어요. 2. 닦아요. 3. 돌려요. 4. 버려요. 2번 1. 장을 봐요. 2. 밥을 해요. 3. 음식을 만들어요. 4. 설거지를 해요. அடுத்ததா 3 தொடக்கம் 5 வரையான கேள்விகளை செய்ய போகிறோம். 3வது கேள்வி 3에서 5번 질문을 듣고 알맞은 대답을 고르십시오. 3 தொடக்கம் 5 வரையான கேள்விகளுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான விடையை நம்ம தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3வது கேள்வி 3번 சம்போன்னு சொல்லும்போது 3வது கேள்வி. சம்போன்னு சொல்லும்போது 3வது கேள்வி. 방이 너무 더럽네요. 3வது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பங்கி நோமு தொரோப்டேயோ அப்படின்னு சொல்லும்போது அறை ரொம்பவும் அழுக்காக இருக்கேனா அப்படின்னு கேட்காங்க. இப்போ இதற்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்சிகா இரியோசோ கிபுனி அன்சுவாயோன்னு சொல்லும்போது காலநிலை இருளாக இருக்கிறதுனால மனநிலை நன்றாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2வது விட சொல்கிறாங்க நோமு தராசோ சொன்னுன் ஹன்மொகோ சிபோயோ ரொம்பவும் இனிப்பாக இருக்கிறதுனால எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 3வது விடை யக்சுக் சிகானே நிஜாசோ நோமு மியானேயோ வாக்குறுதி கொடுத்த நேரம் தாமதமானதுனால ரொம்பவும் மிகவும் மன்னிக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததா சொங்சொருள் நோமு அனேசோ பங்கி தொரோப்வாயோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொங்சொருள் நோமு அனேசோன்னு சொல்லும்போது அதிகமாக சுத்தப்படுத்தாதனால அறை ரொம்பவும் அழுக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு சரியான விட 4வது விட. நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி அறை ரொம்பவும் அழுக்காக இருக்கு ஏன்னா அப்படின்னு கேட்டோன்னே சுத்தப்படுத்தாததுனால அறை ரொம்பவும் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா 4வது கேள்வி 4번 투원 씨는 방을 닦을래요? 4வது கேள்வி கேட்குறாங்க. துவான்சியின் பங்கல் தகல்லேயோ அப்படின்னு சொல்லும்போது துவான்சி அறையை துடைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முதலாவது விட சொல்கிறாங்க கெஞ்சனாயோ சின்னான்பொன் ஹன்பொன் பொஸ்ஸோயோ
கெஞ்சனாயோ பரவாயில்லை, கடந்த தடவை ஒரு தடவை செய்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிரோயோன்னு சொல்லும்போது விருப்பமில்லை. சொன்னுன் உந்தொங்குள் பியல்ரோ அன்சுவாயோ, நான் விளையாடுவதற்கு பெரும்பாலும் விருப்பமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது விட சுவேசுங்கேயோன்னு சொல்லும்போது மன்னிக்கவும். சேகா சொம் பப்பாசோ நேயில் ஹொரியோவாயோ, சேகா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நாளைக்கு கடினம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நான்காவது விடையில் சொல்லியிருக்காங்க மியானேயோ மன்னிக்கவும். முருமி அன்சுவாசோ தகல்கொத் இம்திரோயோன்னு சொல்லும்போது முழங்கால் நன்றாக இல்லாததுனால துடைப்பதற்கு கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான்காவது விட சரியான விடையாக காணப்படும். நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி துவான்சி அறையை கொஞ்சம் தொடக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு மியானையோ மன்னிக்கவும், முழங்கால் நன்றாக இல்லாதனால, முழங்கால் வலிக்கிறதுனால துடைப்பது கடினம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான்காவது விட சரியான விட. அடுத்ததா 5வது கேள்வி. (5번) 제 빨래 좀 지금 걷어주세요. இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணலாம். இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. கம்சம்னிதா, நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். எவ்வாறான வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சல்கா.